ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக நீதிமன்றத்தில தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, பியோன் இந்த மாரி ஒரு 6 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வேரி ஆகும். ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் பாருங்க 14th ஜூலைக்குள்ளார நீங்க ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் தான் பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 6 விதமான டைப்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டகரி, அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க் கேட்டகரி, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பியோன் கேட்டகரிக்கு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கீழே நீங்க வந்தீங்கன்னா இதுக்கு கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்மே குடுத்துருக்காங்க. அது 2 அப்ளிகேஷன் ஃபார்மா இருக்கும். அதாவது பாருங்க, சீஃப், டெப்டி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இந்த 3 கேட்டகரிக்குமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதே நீங்க ஆஃபீஸ் பியோன் கேட்டகரி, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு இங்க கீழே குடுத்துருக்காங்க பாருங்க. கிளர்க் கேட்டகரி இந்த மாரி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல குடுத்திருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டோட நேம்ல இருந்து உங்களோட நேம், ஃபாதர் நேம் இந்த மாரி உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாம் என்னென்ன குடுத்திருக்காங்களோ அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு பாருங்க சர்டிபிகேட்ஸ்லாம் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இது எல்லாமே நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க பாருங்க மேல குடுத்திருக்காங்க அட்ரஸ் சேர்மன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, கம்பைன்ட் கோர்ட் கேம்பஸ், அரியலூர்னு குடுத்திருக்காங்க பத்தில. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க ரேஷர் போஸ்ட் வழியா மட்டும் தான் நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். 14th ஜூலை ஈவினிங் 5:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமா அந்த போஸ்டல் கவர், என்வலப் கவர்ல அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு எந்த போஸ்ட்க்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி இதுல குடுத்திருக்கிற மாரி அப்படியே நீங்க அதுல ஃபில் பண்ணிக்கோங்க. இத கரெக்ட்டா அந்த போஸ்டல் கவர்ல மென்ஷன் பண்ணி தான் நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே குடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அப்படி இல்லைனா இன்டர்வியூ இருக்கும். அப்படி இல்லனா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாரி இதுல சொல்லியிருக்காங்க. அது போஸ்டிங்க பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ரிட்டன் எக்ஸாம் இருக்கலாம். அப்படி இல்லனா இன்டர்வியூ கூட டைரக்ட்டா கூட இருக்கலாம். அது நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு இருக்கும். சேலரிய பொறுத்தவரைக்கும் சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் பாருங்க 60,000லேருந்து 70,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வரும். அதே நீங்க டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் 30,000லேருந்து 50,000, அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் 20,000லேருந்து 30,000, அதுக்கப்புறம் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்குலாம் 12,500லேருந்து 15,000, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்குலாம் 12,000லேருந்து 15,000 வரைக்கும், ஆஃபீஸ் பியோனுக்குலாம் 10,000லேருந்து 12,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் பாருங்க உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் உங்களுக்கு எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அது நீங்க டீட்டெயிலா இதில படிச்சு பாருங்க. உங்களுக்கு வொர்க்கோட ப்ரொஃபைல் இங்க குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஆஃபீஸ் பியோன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா 8th நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி நல்லா உங்களுக்கு கிளீனிங் எபிலிட்டி இருக்கணும். ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி உங்களுக்கு ரிலேட்டடான வொர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாம வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா உங்களுக்கு இருக்கணும். டேட்டா ப்ராசஸிங் ஸ்கில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இருக்கணும். இந்த மாரி டைப்பிங் ஸ்பீடுமே நல்லா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாம வேர்ட் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் நல்லா உங்களுக்கு இருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு நல்லா இருக்கணும். ஃபைல் மெயின்டனன்ஸ் இத பத்தி உங்களுக்கு நாலேட்ஜுமே இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் பாருங்க, கிரிமினல் லா இருக்கு பார்த்தீங்களா, அதில பிராக்டிஸ் ஒரு 0 to 3 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நல்ல ஒரு ஓரல் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்மே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் பாருங்க உங்களுக்கு டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 இயர்ஸ்னாச்சும் உங்களுக்கு கிரிமினல் லால உங்களுக்கான பிராக்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது மாரி தான் சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குமே ஒரு 10 இயர்ஸ்னாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏஜ பொறுத்தவரைக்கும் பாருங்க 21 வயசு குடுத்துருக்காங்க. அதிகபட்சம் உங்களுக்கு இதில ஏஜ் லிமிட் குடுக்கல. உங்களுக்கு குறைந்தபட்சம் பாருங்க உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி லோக்கல் ரெசிடென்ட்டா இந்த கேட்டகரிக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது லோக்கல் ரெசிடென்ட்டா நீங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாரி இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.